இந்த வீடியோவில் மோபிக்விக் இந்த ஆப்பை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோபிக்விக்கை 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். நிறைய மேக்ஸிமம் பேமெண்ட்ஸ் வந்து அதில் தான் பண்ணுறேன். காரணம் வந்து கேஷ்பேக்கும் ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு சின்ன சின்ன கேஷ்பேக்காவது எனக்கு வந்துட்டு இருக்கும். அந்த காரணத்தினாலையும் சொல்லலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக அந்த மோபிக்விக்கோட பெஸ்ட்டு சர்வீஸ் ஒஸ்ட்டு சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இது ரெண்டுமே நடந்தது. நிறைய இதுக்கு முன்னாடியே கூட ஒரு 2-3 வீடியோஸ் போட்டுருவேன், பெஸ்ட்டு சர்வீஸ் ஒஸ்ட்டு சர்வீஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோலாம் என்னென்னா அவங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருப்பேன், அவங்களோட குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதேமாரி தான் எனக்கு மோபிக்விக்கில் நடந்தது. மோபிக்விக்கில் இதுக்கு முன்னாடியே நடந்தது. அது வீடியோ போட்டுருக்குன்னா இல்லையான்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. ஸோ இப்போது சமீபத்தில் நடந்தது. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். இது மூலிமா என்னென்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க சொல்ல, ஸோ இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஆல்ரெடி நடந்ததை சொல்லிடுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால என்னென்னா ஸோ இதுதான் நடக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நடக்கும், இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோபிக்விக்கில் உங்களுக்கு எதனா பில் பேமெண்ட்டிங் இருந்தது, இல்லை பில் பெண்டிங்கில் இருந்ததுன்னா நான் சொல்கிற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மோபிக்விக்கோட கஸ்டமர் கேர் சொல்லிடுறேன். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மோபிக்விக் கஸ்டமர் கேர் போட்டிங்கனாலே உங்களுக்கு மோபிக்விக் கஸ்டமர் கேர் நம்பரும் வந்துடும். ஆப் உள்ளே ஹெல்ப் ஆப்ஷன் இருக்குது, அதுவுமே நான் சொல்கிறேன். ஸோ மோபிக்விக்கோட கஸ்டமர் கேர் நம்பர் இது தான், இந்த 08069808320. மண்டே டு சாட்டர்டே மட்டும்தான், அதுவும் 9 AM to 8 PM மட்டும்தான். இது இல்லாமல் நீங்கள் மெயிலும் பண்ணலாம், சோஷியல் மீடியா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ஆப்புக்குள்ளேயே இருக்கிற ஹெல்ப் சப்போர்ட் தான் இது பண்ணேன், கால் கூட பண்ணலை. இப்போ மோபிக்விக் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிடுவோம். மோபிக்விக் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக மோபிக்விக் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். 2020 யூஸ் பண்ணுவேன். நிறைய பேமெண்ட் பண்ணுவேன், இபி பில்லு, ஓகேங்களா, ரீசார்ஜு, அந்த ரீசார்ஜ் இந்த ரீசார்ஜ்னு சொல்லி எக்கச்சக்கமான ரீசார்ஜ் பண்ணுவேன். ஸோ இங்கே டேட்டு மட்டும் இருக்கும் பாருங்கள். டேட் மேலே இருக்குது பாருங்கள், 9 March 2020. அதுக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அந்த டேட்டு வரலையே இல்லை, எப்படி என்னன்னு தெரியல. 2020 நம்ம கணக்குப்படி எடுத்தால் கூட 2020. இப்போ 21, 22, 23 முழுசாக முடிஞ்சு 24 வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது. 4 வருஷமாக இந்த மோபிக்விக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது தான் சம்பவம்னு சொல்லலாம். என்ன சம்பவம்னா, இபி பில் வந்து ஒன்று பே பண்ணிட்டேன். அமௌண்ட்டு பார்த்துங்க, 4900 ஓகேங்களா. என்றைக்கு பே பண்ணிக்கிறேன்னு பாருங்கள், 13 December மதியம் ஒரு 3 மணிக்கு பே பண்ணிக்கிறேன். 4900 இபி பில்லு பே பண்ணிட்டேன். இந்த பில்லு வந்து பெண்டிங்லேயே நிற்குது. ஓகேங்களா, பெண்டிங் இப்போ ஃபைல்டுன்னு காட்டுது, பெண்டிங்லேயே நிற்குது. அந்த பெண்டிங்லேயே நின்றுது அட்லீஸ்ட் ஒரு ½ an hourக்குள்ளேயாவது எனக்கு ஃபைல்டு உங்கள் அமௌண்ட் வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடணும். ஆனால் எனக்கு வரவே இல்லை. ஓகேங்களா, இந்த நீடு ஹெல்ப்னு கொடுத்தீங்களா எதுவும் வராது. இன்வாய்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் திஸ் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு இத்தனை நாளுக்குள்ளே ரீஃபண்ட் வந்துடும், இல்லை உங்கள் ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மெசேஜோ இல்லை ஏதாச்சும் ஒரு வந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தில் இருக்கலாம். ஆனால் அப்படின்ற ஒரு மெசேஜும் இதில் வர மாட்டேங்குது. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதில் என்ன வருதுன்னா 48 hours நாங்கள் ஆப்ரேட்டர் சைடில் செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மேகண்டி. நம்ம அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறோமோ அப்படின்ற எதுவுமே வராது. சரி, நான் நினச்சேன் அது 48 hours வந்துடும், ஆனால் அப்படி மெசேஜ் வரல. நான் நினச்சிட்டேன் ஒரு 2 days பார்ப்போம், இல்லை அன்றைக்கே ரீஃபண்ட் வந்துடும்னு பார்த்தேன். அன்றைக்கி போச்சு, 13 ஃபுல்லாக போச்சு, 14 போச்சு, 15 போச்சு, எந்த ரீஃபண்டும் வரல. ஓகேங்களா, இந்த மோபிக்விக்கில் கஸ்டமர் கேர்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை இது வரைக்கும். இதுலேயே ஹெல்ப் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹெல்ப் ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஹோமு போயிடுங்க. ஹோம் போயிட்டு நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு வரும். இப்போது லாஸ்ட்டில் ஹெல்ப்புன்னு இருக்கும், அந்த ஹெல்ப்புக்குள்ளே போயிடுங்க. இந்த ஹெல்ப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா கீழே டவுனில் வந்தீங்கன்னா பாஸ்ட் இஷ்யூஸ்னு இருக்கும். இது ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண இஷ்யூஸ். இதில் இஷ்யூஸ் வராமலாம் இல்லை, இத்தனை வருஷம் நான் யூஸ் பண்ணுறேன்ல, இஷ்யூஸ் வராமலாம் இல்லை, இஷ்யூவும் எனக்கு வந்திருக்கு. அந்த இஷ்யூ சால்வும் ஆகிருக்கு. இப்போ நான் இப்போ லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ண இஷ்யூ ரிசால்வ்டுன்னு வருது, ஏன்னா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, அதனால் ரிசால்வ்டுன்னு வருது. இதுதான், இது உள்ளே போய் தான் நம்ம ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணவே முடியும். இந்த ஹெல்ப் சப்போர்ட்டில் போய் தான். பில் பெய்டு நாட் அப்டேட்டட் வித் ஆப்ரேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 4 working days ஆகும்னு போட்டிருக்கு. சரி, 4 working days கூட எனக்கு ரீஃபண்ட் வரல. ஓகேங்களா, பில் பெண்டிங் ரீஃபண்ட் மை அக்கௌண்ட் அப்படின்னு போட்டேன். டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன், 24 hours உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், அவர் டீம் வில் கெட் பேக் யூ வித்தின் 48 hours. எத்தனை 48 hours?
முதல் டைமே கொடுக்குறோம் ஒரு 48 ஹவர்ஸ்னால் ஓகே. எனக்கு 13 நான் பண்ண ட்ரான்சாக்ஷனு ஒரு 15க்குள்ளே வந்துருச்சுன்னா ஓகே, சரி அவ்வளோதான், ரீஃபண்ட் வந்துருச்சு, நான் அடுத்த வேலையை பார்க்கிடுவேன். அதேமாரி வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் பெருசு, அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 100, 200 இல்லை 500 இல்லை 1000க்குள்ளனா ஓகே, அந்த அமௌண்ட் எப்போ வேணாலும் வரட்டும்னு சொல்லி விட்டுடலாம். 4900 அதேமாரி எனக்கு ஆனால் இந்த டவுட்டும் என்ன டவுட்டுன்னா, இவன் திடீர்னு எனக்கு இபி பில்லும் என்ன நடந்ததுன்னு மட்டும் அப்படியே சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷன் மட்டும் நீங்களும் இது பண்ணிங்க. இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்ததில்ல, எனக்கு வந்து பழகிடுச்சு. நான் பில் பே பண்ணனால எனக்கு பழகிடுச்சு. இபி பில் வந்து பே பண்ணிட்டேன். இபி பில்லுக்கு பெண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் இருக்குது. 4 டேஸ் முன்னாடி வந்து நான் பே பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஃபைல்டு ஆகிடுச்சு. என்கிட்ட இருந்த ஒரு 4900 வந்து அப்படியே நிற்குது. இபிக்காரனுக்கும் போல் இபி பில்லும் பெய்டு ஆகலை. என்கிட்ட இருந்த அமௌண்ட்டும் நடுவில் போய் நின்றுச்சு. ஸோ என்கிட்டயும் அமௌண்ட் இல்லை, பில்லும் பே பண்ண முடியல, என்கிட்ட அமௌண்ட்டும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிலமை தான். அடுத்த ஒரு 4900 பே பண்ணோமா அப்படின்னா அதுக்குள்ளே இவனுங்க பே பண்ணி முடிச்சிட்டானுங்கன்னா, இவனுங்களே இபி பில்லு இல்லை, உங்கள் ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இபி பில்லும் நான் பே பண்ணாமல் இருந்தேன். பில்லு பே பண்ணுறது பார்த்திங்கன்னா 4 நாள் தான் பெண்டிங் இருக்குது. அதுக்குள்ளே நான் பில்லு பே பண்ணி ஆகணும், இல்லைனா இபி சைட்லேருந்து நம்மளுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நல்லா அந்த சுச்சுவேஷனை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். அமௌண்ட்டு நான் இபி பில்லு பே பண்ணிட்டேன், என்கிட்ட இருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சு. ஆனால் இபி பில்லு பே ஆகலை. இபி பில்லுக்கு இன்னும் 4 நாள் தான் டியூ டேட் இருக்குது. அதுக்குள்ளே நான் பே பண்ணி ஆகணும், இல்லை பெனால்ட்டி போடுவாங்க. என்கிட்டயும் அமௌண்ட் இல்லை. ஸோ இவனுங்களும் சரி 4 நாள் தானே, அதுக்குள்ளே நம்மளுக்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் வந்துடும், நம்ம அமௌண்ட்டு கட்டிடலான்னு பார்த்தா 13 பே பண்ணது 14 ஆச்சு, 15 ஆச்சு, 16 ஆச்சு, 17 ஆச்சு. அது வரைக்கும் வரல. ஓகேங்களா, ரீஃபண்டுன்றதே வரல. கடைசியில் இவங்களுக்கு மெசேஜ் நான் போட்டு இவன் சிம்பிளாக சொல்லிடுறானுங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும், 48 ஹவர்ஸ்க்குள்ளே அப்படின்னு எதனா கூட சொன்னால் பரவாயில்ல. இல்லை இவனுங்க ஃபஸ்ட்டே உங்களுக்கு 7 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு எதனா சொன்னால் கூட பரவாயில்ல. எதுவுமே இல்லை. உங்களுக்கு இந்த நிலமை வந்துடக்கூடாது, இந்த நிலமை வந்திருக்கு, நாங்கள் வந்துடுறோம், சீக்கிரமாக உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண பார்க்குறோம், டெக்னிக்கல் டீமில் அனுப்பிச்சிருக்கிறோம், அப்படி இப்படி தான் சொல்கிறானுங்களே கண்டி, நம்ம ப்ராப்ளம் எப்போ முடியுன்றதை இவனுங்க சொல்லவே இல்லை. இங்கே பாருங்கள், நான் 13 மெசேஜ் பண்ணது தான் இதெல்லாம். 13 தான் இதில் 15 அந்தமாரி வருது. 13 மெசேஜ் பண்ணது தான் எனக்கு சால்வ் ஆனது. எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண டேட்டை காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண டேட் 19. ஓகேங்களா, 13 ஆனது 19 12:30 மணிக்கு தான் எனக்கு ரீஃபண்டே ஆச்சு. கிட்டத்தட்ட 6 நாள், முழுசாக 6 நாள். ஓகேங்களா, 6 நாள் கழித்து தான் எனக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஒருவேளை நான் ஹெல்ப் செக்ஷனில் போய் நான் மெசேஜ் பண்ணல அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படியே ஸ்டக் ஆகிட்டே நின்று இருக்குமானோன்னு தெரியல. ஏன்னா இந்தமாதிரி சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு, மொபிக் சைடில் வந்திருக்கு. அது எந்த இடத்துல இது ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா, இல்லை ஆப்ரேட்டர் ப்ராப்ளமா, இல்லை எங்கே ப்ராப்ளம் நடக்குதுன்னு தெரியல. ஆனால் ஒரு வேளை நான் மெசேஜ் பண்ணாமல் இந்த சுச்சுவேஷன் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அப்போ வந்து ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி நம்ம சேனல் லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். மொபிக்விக்னு எனக்கு தெரிஞ்சு போட்டிருப்பேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு 10 நாளோ 15 நாளோ ஆகுச்சின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் அது சின்ன அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட் இல்லை, அது சின்ன அமௌண்ட்டு. பட் இது வந்து பெரிய அமௌண்ட்டு. இந்த பெரிய அமௌண்ட்டுக்காவது இவங்க வந்து அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ் இல்லை 48 ஹவர்ஸ்க்குள்ளே ரீஃபண்ட் பண்ணியிருக்கலாம். இதுதான் இவங்களோட ஒஸ்ட்டு சர்வீஸ்னால் சொல்லலாம். இல்லை எனக்கு அந்த டேட்டையாவது சொல்லலாம். ஏன்னா 7 டேஸ் ரீஃபண்டுக்கு ஆகிடும், டைம் ஆகிடும். இவனுங்க என்ன சொல்கிறாங்க, 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு 24 ஹவர்ஸில் இல்லை 48 ஹவர்ஸ் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கணும். ஆனால் எனக்கு 6 டேஸ் ஆச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருது. ஆனால் ரீஃபண்டு வந்துடும். இவனுங்க சைடில் என்னென்னா மேக்ஸிமம் ரீஃபண்ட் வந்துடும், வராமலாம் இருக்காது. அது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதேமாரி ஹெல்ப் செக்ஷனில் போய் நீங்கள் மெசேஜ் போட்டாலே கண்டிப்பாக ரீப்ளை பண்ணிவிடுவானுங்க. இதெல்லாம் ஓகே, பெஸ்ட்டு சர்வீஸ் தான், இல்லைன்னு இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன் மொபிக்விக்கை. எனக்கு ஒரு சின்ன அட்டென்ஷனாவது கொடுத்துருக்கலாமே. உங்கள்கிட்ட நிறைய கஸ்டமர் இருக்கலாம், நிறைய இது இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று இல்லை என் சைடில், அதாவது என் சைடில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா, உங்கள் சைடில் தான் ஏதோ ப்ராப்ளம். அது ஆப்ரேட்டர் சைடில் ப்ராப்ளமா, இல்லை நெட்வொர்க்கா, இல்லை டெக்னிக்கலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து ஒரு சின்ன இன்டிமேஷனாவது கொடுத்துருக்கலாமே. உங்களுக்கு இந்த டேட்டுக்குள்ளே ரீஃபண்ட் ஆகும், 6 டேஸ் கழிச்சு தான் ரீஃபண்ட் ஆகும்னா நீங்கள் இப்படி மென்ஷனே பண்ணிடலாமே. 7 டேஸ் உள்ள உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாமே. அதை ஏன் மென்ஷன் பண்ணல? என்னோட பெரிய கொஸ்டினும் இதுதான். ரீஃபண்ட் பண்ண 6 நாள் ஆகுதுன்னா 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு நீங்கள் போட்டுருக்கலாமே. ஆனால் அப்படின்ற ஒரு மெயிலும் வரல, ஹெல்ப் செக்ஷனில் எனக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் வரல. ஓகேங்களா, நார்மல் மெசேஜ் கூட வரல. இப்போ நம்ம பில்லு ஃபைல்டு ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைல்டுன்னு நம்மளுக்கு மெசேஜ் வரணும், நார்மல் மெசேஜாக வரணும். உங்கள் பில்லு ஃபைல்டு ஆகிடுச்சு, 7 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்ற மெசேஜ் வரும். அந்த மெசேஜும் எனக்கு வரல. ஸோ இதெல்லாம் நடக்காத சொல்ல தான் யாராக இருந்தாலும் டவுட் வந்துடும், நம்ம அமௌண்ட் அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு ஒர்ஸ்ட்டு சர்வீஸ் நான் சொல்லலாம். நீங்கள் மொபிக்விக் யூஸ் பண்ணி இந்தமாரி பில் பே பண்ணி உங்களுக்கு இந்தமாரி ப்ராப்ளம் வந்ததுன்னா ஹெல்ப் செக்ஷன் உள்ளே போயிடுங்க. அந்த ப்ரொஃபைல் உள்ள போயிட்டு ஹெல்ப் உள்ள போனோம் பாருங்கள், அதில் போயிட்டு ஹெல்ப் செக்ஷனில் நீங்கள் மெசேஜ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அவங்க சைட்லேருந்து செக் பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவரையும் எனக்கு எல்லாமே ரீஃபண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. இது அதேமாதிரி மேக்ஸிமம் இதில் பில் ஃபைல்டு ஆனதில்லை. ஒரு சில பில்லு தான் இந்தமாரி ஃபைல்டு ஆகுது. அந்த பில் ஃபைல்டு ஆகியும் நம்மளுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரணும். உங்கள் அமௌண்ட் வந்து ஃபைல்டு ஆகிடுச்சு, ஒன்று மெசேஜ் வந்திருக்கணும், 7 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் வந்துடும், இந்த மெசேஜாவது எனக்கு வந்துருக்கணும், இல்லை இந்த நோட்டிஃபிகேஷனாவது எனக்கு வந்திருக்கணும், இல்லை இந்த மெயிலாவது எனக்கு வந்துருக்கணும். ஆனால் இப்படி எதுவுமே வராதனால தான் பிரச்சனை. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயே எனக்கு இந்த ஃபைலுன்னு வருது இல்லை, இந்த நீடி ஹெல்ப்னு வருது இல்லை, இங்கேயே எனக்கு எதனா வரணும். ஓகேங்களா. இங்கே இருக்கிறது ஃபைல்டு, இப்போ நீடி ஹெல்ப்னு வருது. ஓகேங்களா. இப்போ நம்ம அதுக்குள்ளே போனதுனால நீடி ஹெல்ப்னு வருதுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு, அதனால் நீடி ஹெல்ப் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த நீடி ஹெல்ப்னா இன்வாய்ஸ் நாட் அவைலபிள் தான் இருக்கும். நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேயே அதுதான் வந்திருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வீடியோ ஃபஸ்ட்லேயே இந்த நீடி ஹெல்ப்ன்றதை கிளிக் பண்ணால் என்ன வரும்னா இன்வாய்ஸ் நாட் அவைலபிள் தான் வரும். இந்த ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகுதோ அப்போ தான் இந்த நீடி ஹெல்ப்பே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்தமாரி இருக்க சொல்ல தான் இது பெரிய ப்ராப்ளமே. மற்றபடி மொபிக்விக் பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா மொபிக்விக் பெஸ்ட்டு தான். இதை மட்டும் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். மொபிக்விக்கில் யாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். ஒரு கஸ்டமருக்கு வந்து ஃபைல்டு ஆகிடுச்சா ஒரு மெசேஜை போடுங்க, இதுமாதிரி ஃபைல்டு ஆகிடுச்சு 7 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் போடுங்க. நீங்கள் வெறும் 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ்னால் அப்போ இழுத்தடிக்கிற மாதிரி தான் இருக்குது கஸ்டமரை. அழகாக 7 டேஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாமே, 7 டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ மூலயமா சொல்ல வந்தது இதுதான். மொபிக்விக்கில் நீங்கள் எதனா ட்ரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு ஹெல்ப் செக்ஷன் போயிடுங்க. ஹெல்ப் செக்ஷன் போய்ட்டு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. அங்கே டிக்கெட் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகிடும். டிக்கெட் ரைஸ் ஆகிடுச்சுனாலே உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். மேக்ஸிமம் உங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி. இப்படி பிரச்சனை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.